Vanakkam and hello everybody. இப்போ நீங்க பார்க்க போறீங்க a show called 30 minutes with us. இந்த ஷோல உங்க பிடிச்ச ஆர்டிஸ்ட் இல்ல செலிபிரிட்டிஸ் கிட்ட நாங்க பேச போறோம். Basically find out everything about them, not just on the professional side but also a little bit on the personal side. And on today's show we have someone very special, a first on 30 minutes with us, a cinematographer. Help me welcome to the show Vijay Milton sir. Hello Vijay Milton sir, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கை கொடுங்க. So welcome to the show sir. So far so good. How are you doing so far? Good. நல்லா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. Super. Vijay Milton sir, the show is all about you. We want to know not just about yourself as a cameraman, as a cinematographer, even a director, but also as an individual, as a human being. உங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எங்க இருந்து வந்திருக்கீங்க? எங்க படிச்சிருக்கீங்க நீங்க? Film Institute. Basically I'm from Film Institute. முடிச்சாச்சு. Plus 2 முடிச்சீங்களா? ஆமா. சொல்லுங்க சார். அங்க தான் ஆரம்பிங்க. அப்ப 10th ல இருந்து வரட்டுமா? வாங்க போலாம். +2 ஆக்சுவலா +2 முடிச்சிட்டு சென்னை எல்லாமே சென்னை தான். +2 படிக்கும்போது ஆக்சுவலா என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நாயகன் ரிலீஸ் ஆச்சு, மணிரத்னம் படம். சூப்பர். ஸோ அந்த படம் பார்த்த உடனே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சினிமா தான் நம்ம ஃபியூச்சர்னு. தலைக்குள்ள கெமிஸ்ட்ரி மனசுக்குள்ள கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் +1 என்ன படிக்கும்போது ஊமை விழிகள் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம். ஊமை விழிகள் பார்த்த உடனே அப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருந்தேன், ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு. ஸோ அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது என்னென்னு தேடி பிடிச்சி இந்த மாதிரி அடையாரில் இருக்குன்னு. சரி ஓகே, அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான் நம்ம ஃபியூச்சராக தான் படிக்கணும். சூப்பர். ஸோ அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னா டைரக்ஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா டிகிரி, சினிமாட்டோகிராஃபினா +2. ஸோ அப்போ +2 முடித்த உடனே இம்மீடியட்டாக ஐ அப்ளைட் ஃபார் ஃபிலிம் இன்ஸ்டியூட். கொஞ்சம் கூட பேஷன்ஸ் இல்லை உங்களுக்கு? ஏதோ பண்ணியே ஆகணும் உடனே முடிவு. ஐ ஆம் த யங்கஸ்ட் இன்ஸ்டியூட்லேயே. அப்படிங்களா? ஆமாம், மற்றவங்கலாம் டிகிரி முடிச்சுட்டு அந்த மாதிரி வந்திருப்பாங்க, நான் தான் யங்கஸ்ட். குவைட் அக்காம்ப்ளிஷ்மென்ட் விஜய் சார், நல்லதுதான், சந்தோஷமா இருக்கணும் நீங்க. சூப்பர். ஸோ எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சீங்க நீங்க? ஃபிலிம் இன்ஸ்டியூட், அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட். அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட். சூப்பர். ஸோ 12th முடிச்சதுக்கு அப்புறமே நீங்க ஃபிலிம் லைன்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசை வச்சிட்டீங்க நீங்க. ஆமா. ஃபோட்டோகிராஃபி, கேமராமேன் சொன்னா the two sides of the coin, still photography and video photography. still photographyல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லையா உங்களுக்கு? ஐயோ, நான் ஸ்டில்ஸ் தான் ஆரம்பிச்சேன். ஓகே. ஒன்ஸ் நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட், இன்ஃபேக்ட் இன்ஸ்டியூட்லேயே ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஸ்டில்ஸ் தான் டீச் பண்ணுவோம், ஏன்னா தட் இஸ் அ ஃபவுண்டேஷன், பேசிக்ஸ். கண்டிப்பாக. நான் வந்து இன்ஸ்டியூட் முடிச்சதுக்கு அப்புறமும் கூட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஈவன் வெட்டிங் கவரேஜஸ், நிறைய ப்ரெஸ் கவரேஜஸ் எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கும் வந்து எந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு கொடுத்துச்சு. எனி சுச்சுவேஷன் நீங்கள் எங்கே வேணால் என்னை கொண்டு போய், நான் பார்க்காத லொக்கேஷன், பார்க்காத லைட்டிங் கண்டிஷன் கொண்டு போய் இறக்கி விட்டால் கூட ஐ கேன் குட் பிளாக். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஃபவுண்டேஷன் தான். ஒரு ஃபோட்டோகிராஃபர் மட்டும் தான் அப்படி பண்ண முடியும். Perfect. So why not still photography as a career, which is because still photography is also a very profitable business. இல்ல சம்பாதிக்கலாம். இல்ல இட்ஸ் நாட் a different thing. நான் இப்போவும் என்னோட அழகா இருக்கிற பயமா இருக்கிற போஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் பாராட்டாங்க. நான் அப்போ டைரக்ட் பண்ண படம் அதெல்லாம் நான் தான் எடுத்தது தான் எல்லாமே. உங்களோட ஃபோட்டோ செஷன் தனியாக நான் வைக்கவே இல்லை, நானே தான் எடுத்தேன். அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மை ப்ரொஃபஷன். ஈவன் இப்போவும் என்கிட்ட ஸ்டில் கேமரா இருக்குது, நான் எங்கே லொக்கேஷன் போனாலும் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே டக்குன்னு கேமரா எடுத்து வேறு ஏதோ ஒரு பையன் தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் அதை எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் ப்ரொஃபஷன், அது தனி எல்லாம் கிடையாது. அப்படிங்களா? ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ராங், இட்ஸ் ஆல் த சேம். ஆமாம்மா, அஃப்கோர்ஸ். ஐ திங்க் ஆல் த கேமராமேன்ஸ், நான் வந்து நாட் ஓன்லி மீ, எல்லா சினிமாட்டோகிராஃபருமே தே வில் பி இன்ட்ரெஸ்ட் இன் டுவர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி, அதர்வைஸ் தே கான் பி a good cinematographer. கண்டிப்பா. நான் ஃபோட்டோகிராஃபரா பாத்தீங்கன்னா கூட விஜய் சார், ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் தேர்ஸ் a lot of classifications. they'll say ஒரு ஆர்கிடெக்சரல் ஃபோட்டோகிராஃபரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மாடல் ஃபோட்டோகிராஃபரா இருக்கலாம், ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபரா இருக்கலாம். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? ஐ திங்க் ஐ am more towards human emotions because சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறதுனால அந்த பீப்புளோட சின்ன சின்ன நுவான்சஸ், சின்ன சின்ன எமோஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ். கண்டிப்பா. ஸோ ஐ திங்க் கேமராமேனோட பிகாசோ ஆயிட்டீங்க நீங்க. பரவாயில்லையே. அல்ல அது ஒரு ஆசை கண்டிப்பா. ஸோ டாக்கிங் அபவுட் பிகாசோ அண்ட் பிக் நேம்ஸ், உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன், உங்களுக்கு யார் ரோல் மாடல்ஸ் மாதிரி விஜய் சார்? எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் வந்து பிசி ஸ்ரீராம் தான். பர்ஃபெக்ட். ஏன் வந்து இதை இப்படி பண்ணணும், ஏன் இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தது வந்து ஃபஸ்ட்டு அவர் தான். எஸ். ஸோ அது வந்து அதுவும் நான் வந்து அப்போ தான் சினிமா அப்படின்லாம் கவனிக்க ஆரம்பித்த சமயத்தில் நாயகன், அக்னி நட்சத்திரம், இது திருடாது, இந்த 3 படமும் வந்து அவரோட மாஸ்டர் பீஸ் ஸ்டில் டேட். அந்த கோம்போ, அந்த மணிரத்னம் அண்ட் ஐயோ, அந்த 3 படமும் எங்கள் ஜென்ரேஷனில் ஏற்படுத்தின பாதிப்பு வந்து
அதுக்கப்புறமும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி எந்த ஜென்ரேஷன்லையும் எந்த கேமராமேன் டைரக்டரும் அந்த பாதிப்பை ஏற்படுத்தவே absolutely so you're talking about great role models, no Vijay sir. As a photographer, while building up your career and experience, people apprentice a lot and they do internships a lot to a lot of other photographers to gain experience. அப்படி நீங்க பண்ணிருக்கீங்களா internships இல்லைன்னா யாருக்காக வேலை செஞ்சுருக்கீங்களா? ஆமாம், நான் வந்து ஆக்சுவலாக ஒயன் முரளின்னு ஒரு கேமராமேன்ட்ட ஒர்க் பண்ணேன். அவர் வந்து பிசி ஸ்ரீராம் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். அந்த படத்தில் நான் சொன்ன படத்தில் எல்லாத்துலேயும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணி அவர் கேமராமேன் ஆயிருந்தார். சூப்பர். ஸோ அதனாலேயே அவர் தேடி பிடிச்சி அவர்கிட்ட போய் நான் ஜாயின் பண்ணேன். அட்லீஸ்ட் பிசி ஸ்ரீராம் ஜாயின் பண்ணுறது தான் ட்ரை பண்ணேன். அவர் வந்து என்ன ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ண சொன்னார். எவ்ரி இயர் அதே மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை என்கிட்ட ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் அந்த ஃபேமிலியில் இருக்க யார்ட்டையோ ஜாயின் பண்ணுன்ட்டு தான் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். அவங்களோட டச் அவரோட அந்த ஃபேமிலி அந்த குரூப் இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி அவரும் வந்து மணிரத்னம் படம் பண்ணார். மணிரத்னத்தோட அந்த சத்ரியன் படம் மணிரத்னம் ப்ரொடியூஸ். ஸோ அதனால் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணி அவர்கிட்ட ஒரு 5 ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணேன். சூப்பர். அதுக்கப்புறம் என்னோட ஃபிலிம் இன்ஸ்டியூட் சீனியர் சரவணன் ஒரு கேமராமேன், இஸ் வெரி ஃபேமஸ், பூவே உனக்காக and all, he is also a director. அவங்களா ஒரு சர்க்கிள் இருக்காங்க. ஆமா, சோ அதனால அவர்கிட்ட ஜாயின் பண்ணி then I became a cameraman. Super. So what was your first film what is your first big project, Vijay sir? My first individual thing as cinematographer is காத்திருந்த காதல். அது வந்து ஒரு அருண்குமார் ஹீரோ, என்னோட ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் டைரக்டர். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பட் மை ஃபர்ஸ்ட் பிக் ஃபிலிம்னா மை செகண்ட் ஃபிலிம் வித் விஜய், பிரியமுடன். ஆமாம், அந்த படத்தில் தான் வந்து யூனோ ஸ்டெடி கேம் ஷாட்ஸ்லாம் தே பிகம் ஸோ ஃபேமஸ். ஐ யூஸ் லாட் ஆஃப் ஸ்டெடி கேம் இன் தட் மூவி. ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ பிகேம் ஏ. ஸோ யூ சே தட் திஸ் ஃபிலிம் வித் விஜய் சார் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் யூ எஸ்டாப்ளிஷ்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர். கஷ்டமாக இருந்துச்சா சார் உங்களுக்கு ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது? நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ரைட் ஃப்ரம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் டு இண்டிவிஜுவல் ஃபோட்டோகிராஃப்ஸ் டு த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ஒரு ஸ்கேரியாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, ஐ திங்க் இதெல்லாம் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற எல்லா கேமராமேன்ஸும் இப்போ நான் சொன்ன ஸ்டேஜஸ் தாண்டி தான் வந்திருக்காங்க. நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு வெட்டிங் கவரேஜ்லாம் பண்ணி வந்தேன். எல்லாருக்கும் ஒரே லெவல் தான். எல்லாமே இந்த இது பண்ணியிருப்பாங்க. மேபி டிகிரி வேணால் சேஞ்ச் இருக்கும். சில பேர் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க, சில பேர் மேபி குயிக்காக வந்திருப்பாங்க. கண்டிப்பாக. Super. So what we're going to do right now is, Vijay sir, we're going to take a small commercial break. We'll come back to this very fascinating conversation on 30 Minutes with Us after this break. சென்னைக்கு பெரிய விசில் அடிங்க, எங்க தல தோனிக்கு பெரிய விசில் அடிங்க. So Vijay, Milton sir, let's go back to the questions. Now we're talking about your first project with actor Vijay. Now as a cameraman, what are you looking for when you're shooting the film, Vijay Milton sir? As a cameraman, as a cinematographer, what are you நீங்க என்ன visualize பண்றீங்க, நீங்க என்ன பார்க்கறீங்க ஒரு ஷாட் எடுக்கும்போது? ஆக்சுவலாக பிகினிங் ஸ்டேஜில் வந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்பேன். கண்டிப்பாக. ஆமாம், டிஸ்கஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா. ஆமாம், ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நம்மளுக்கு இதில் என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். லொக்கேஷன், யார் நடிக்கிறா, என்ன எமோஷன்ஸ் இருக்குது கதையில் அப்படின்னு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் கேட்குறது, ஐ மீன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போயிடுச்சு எனக்கு. ஆமாம், ஏன்னா ஒன்ஸ் நான் வென் ஐ கெட் அசோசியேட் வித் பாலாஜி, ஸ்டோரியோட எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது தான் வந்து சினிமாட்டோகிராஃபர் பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஆகிடுச்சு. என்னோட வே ஆஃப் ஒர்க்கிங் வந்து முன்னாடிலாம் வந்து ஆர்டிஸ்ட் அழகாக காட்டணும், லொக்கேஷன் அழகாக காட்டணும், ஒரு கிராண்டியர் காட்டணுன்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை. அந்த ஸ்கிரிப்டில் வந்து அவரோட டைரக்டரோட இன்டென்ஷன் என்ன, அதுலேயும் பர்டிகுலர் இந்த ஷாட்டில் அவர் வந்து என்ன சொல்கிறார், அடுத்த ஷாட்டுக்கு இதை லீட் கொடுக்கணுமா இல்லை மறைக்கணுமா, அந்த மாதிரி யூனோ ஐ எம் இன்டு த. கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து என்னோட டோட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் you've done at least 8 to 10 films, Vijay sir. 22 பக்கா டாட்லேயே சொல்லிட்டாங்க அவங்க. சூப்பர். 22 lovely films. So out of all your experiences, which has been the most rewarding experience for you, Vijay sir? எதுலேருந்து நீங்கள் நல்லா ரிவார்டிங்னு நம்ம என்ன சொல்கிறது, சினிமாவில் வந்து ஓடின படம் தான் ரிவார்டிங். பட் ஸ்டில்
இன்னும் டில் டேட் என்னோட பெஸ்ட் என்னோட ஃபேவரட் ஃபிலிம்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். அப்படிங்களா? அதில் பண்ண நிறைய விஷயங்கள்லாம் இன்னும் பண்ணவே இல்லை மற்ற படத்தில். அதில் நான் எடுத்துக்கிட்ட அட்வான்டேஜஸ், ட்ரை பண்ண டிஃப்ரெண்ட்டான அட்வென்ச்சரஸ் விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்கு அடுத்தடுத்த படங்களை நான் பண்ணவே இல்லை. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சு. ஆமாம், அதில் ஃபுல் ஃப்ரீடம் இருந்துச்சு எனக்கு. அந்த ஃபில்ம் அதனால தான் ஓடலன்னு நினைக்கிறேன். The secret of success. Super. Now Vijay sir, now next question for you is, nowadays cinematography, photography சொன்னீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருக்கு. Thanks to technology, thanks to advancement in science. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டில் கேமரா வச்சு பண்ணுறாங்க, வேறு வேறு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வித் லேட்டஸ்ட் கேமராஸ், வித் லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? how are you learning, how are you updating yourself? அதுக்கு ஒரு சீக்ரெட் டீம் வச்சுருக்கேன். R&D டீம் பின்னாடி இருக்காங்க எலி மாதிரி. இல்லை அப்படிலாம் இல்லை. வாட்சிங் மூவிஸ் that speaks everything. When you saw a good movie and automatically you will try to find out how they did that. That will lead to internet and all those websites. So curiosity அவ்வளோதான். ஒரு நல்ல படத்தை பார்த்தோம்னா அதில் இருக்க லாங்குவேஜ், அதில் இருக்க விஷயங்கள் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தேட ஆரம்பிக்கிறோம்ல. அதுதான் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இட்ஸ் ஆல் ஜென்ரலாக பண்ணுறது, நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறே இருக்கீங்க. இல்லை, அதுக்காக கான்ஷியஸாக தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட் பண்ணிருக்கோம். ஆமாம், அஃப்கோர்ஸ் எல்லாரும் அமெரிக்கன் சினிமா மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், அது வந்துட்டு இருக்கு, படிச்சுட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் தாண்டி இந்த பெர்செப்ஷன், கரெக்ட், அதுதான் அப்டேட் பண்ண வைக்கும் நம்மள. சூப்பர். சும்மா மேகசின் படிச்சுட்டா வந்துடுது. What is your relationship, how is your relationship working on the sets with Balaji Shaktivel sir for the film காதல்? காதல் ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? காதல் ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலாக ப்ரீவியஸாக சாமுராயின்னு ஒரு ஃபிலிம், ஒன் ஃபிலிம் சாமுராய். ஆமாம், அதில் வந்து ஒரு சாங் நான் பண்ணேன், மூங்கில் காடுகளேன்னு ஒரு சாங். கண்டிப்பாக. ஆமாம். ஸோ அந்த சாங்கில் வந்து இட்ஸ் எ ட்ரை கான்செப்ட். ஒரு ஹீரோ வந்து அப்படியே இயற்கை காட்சியில் ரசித்து பாடுற சாங்ன்றது வந்து ரொம்ப ட்ரை கான்செப்ட். அது வந்து பாலாஜி வந்து எப்படா இந்த சாங்கை பிக்சரைஸ் பண்ண போகிறதுன்னு தெரியல. ஹீரோயின் கிடையாது, குரூப் டான்சர்ஸ் கிடையாது, ஹீரோ வந்து இயற்கையை ரசித்து பாடுறான். இது எப்படி நிறைய பேர் இது பாடி எடுத்துருக்காங்க. ஸோ எதாவது பண்ணணுன்றப்போ உண்மையிலேயே நாம் வந்து ஒரு இயற்கையை நேசிச்சா அதோட அந்த நேச்சரோட ஒண்டர்ஸை நம்ம ரசிச்சோம்னா என்னவா வருமோ அந்த மாதிரி நம்ம ஷார்ட்ஸ் வைக்கணும்னு சொல்லி அதுக்கான பிளாக்ஸை தேடி பிடிச்சோம். அந்த சாங் வந்து 7.5 days ஷூட் பண்ணோம். பட் க்ரூ மெம்பர்ஸ் வந்து மொத்தமே 15 மெம்பர்ஸ் என்னவோ தான். பரவாயில்ல. ஜிம்மி ஜிப், ஒரு கேமரா, நான், விக்ரம், டான்ஸ் மாஸ்டர் அண்ட் பாலாஜி, யாருமே கிடையாது. ஸோ காலையில் ஒரு ஷார்ட் எடுப்போம், ட்ராவல் ஆண்டு தேடிட்டே போய் திருப்பி ஈவினிங்கில் ஒரு 4 o'clock ஒரு ஷார்ட் எடுப்போம். அவ்வளோதான், வித்தவுட் பிளானிங் இல்லாமல். இல்லை, வி ஆல்ரெடி சா ஆல் த லொக்கேஷன். என்னன்னா ஒரு 50 லொக்கேஷன்ஸ் பார்த்துட்டோம். பட் அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெடிஷன் ட்ரிப் டிஸ்கவரி சேனல் மாதிரி. ஸோ அதனால் ஓகே, இங்கேருந்து இங்கே ஒரு ஷார்ட் இருக்கா எடு, அப்படியே இந்த ரூட்டில் போயிட்டே இருப்போம், வழியில் என்ன ஷார்ட் அப்படி எடுத்த ஷார்ட்ஸ். சூப்பர். ஸோ அந்த சாங் முடிஞ்சு அதை வந்து பார்த்துட்டு அது ரொம்ப ரீச் ஆச்சு. அந்த சாங் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பாலாஜிக்கு என் மேலே ஒரு லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸும் கண்டிப்பாக அந்த காதல் படம் ஆரம்பிக்கும் போது அவர் எனக்கு நல்ல ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டார், இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணேன்னு. ஸோ அப்போ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி கைண்ட் ஆஃப் லுக் அந்த படத்துக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஆர்டிஸ்ட்டை ட்ரெஸ் ஷூட் பண்ணும்போதே அந்த பேட்டர்னில் நான் ஷூட் பண்ணேன். வழக்கமாக ட்ரெஸ் ஷூட்னா அவங்களை உட்கார வச்சு நல்லா லைட் போட்டு இப்படி வச்சுட்டு எதாவது பேசுமா எதாவது பாடுமா அப்படின்ட்டு அனுப்புவாங்க. நான் அப்படி இல்லாமல் அது ஒரு சீன் நம்ம எப்படி ஷூட் பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கு ஷார்ட் வச்சு ஷார்ட் கட் பண்ணி அப்படி எடுத்தோம். ஸோ அந்த ட்ரெஸ் ஷூட்டை வந்து டைரக்டர் சங்கர் பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன அது சூப்பராக இருக்கியா, இதை படத்தில் பண்ண முடியுமா, படத்தில் பண்ணுறேன்னு சொல்லி தான் சார் அவன் எடுத்திருக்கான், அதுக்கு ட்ரையலாக தான் சார் இருக்கான். சூப்பர் இதை பண்ண சொல்லியா. ஸோ அதை பண்ணி ஆனால் என்னென்னா டெய்லி ஷூட் முடிஞ்ச உடனே நானும் பாலாஜியும் அந்த ஈவினிங் போய் ரஷ்ஷை பார்ப்போம்ல, அப்படி கை காலெலாம் உதறும் 2 பேரும். என்னென்னா எல்லாமே அகெயின்ஸ்ட் லைட் தப்பு. இது வரைக்கும் ஒரு கேமராமேன் லைட் இல்லாமல் எடுத்தால் என்ன பண்ணுவானோ அது இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக எடுப்போம். இங்கே தான் விண்டோனா வழக்கமாக எல்லாம் விண்டோ ஓரத்தில் உட்கார வச்சு அவனுக்கு கரெக்டாக லைட் வரப்போ எடுப்பாங்க. நாங்கள் வந்து விண்டோக்கு அகெயின்ஸ்டாக வச்சு எடுப்போம். இந்த மாதிரி நிறைய ஆஃப் தி திங். ஸோ கொஞ்சம் பயமாக இருக்கும், ஆனால் ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பரவாயில்ல. அப்படி எடுத்த படம் தான் காதல். ஸோ அதுக்கப்புறம் காதல் ரிலீஸ் ஆகும்போது அந்த காப்பிலாம் ரெடியாகி கூட பாலாஜி சொன்னேன், பாலாஜி ஒன்று நம்மளுக்கு நிறைய பேர் கிடைக்கும் பாலாஜி, இல்லைன்னா கண்ணாகன்னு திட்டுவாங்க பாலாஜி, எக்ஸ்ட்ரீம் தான், அதாவது இன்டர்வியூ ரிசல்ட்டே கிடையாது பாலாஜி இந்த படத்துக்கு அப்படின்னு.
பட் கடவுள் புண்ணியத்தில் அந்த படம் வந்து absolutely I mean it's a very unique film Vijay sir. I mean நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிஃபரண்டான லுக்ல நீங்க பிரசன்ட் பண்ணிருக்கீங்க அந்த படத்தை. So it's very nice to know also the fact that Balaji sir has worked with you and has built confidence from a song to a film to fully trusting you with this current project which is Volcam 18/9. We're going to talk about that film after a small commercial break. இப்போதைக்கு நாங்க ஒரு சின்ன கேம் ஆடுக போறோம். அதான் நீங்க பாக்குறீங்க லேப்டாப்ல டேபிள்ல வச்சிருக்கோம் நாங்க. So join us back on this very special show after this break. Welcome back to the show everyone. You're still watching 30 Minutes with us. That's of course me and of course cinematographer Vijay Milton. We left the conversation last at of course the movie Kadal with director Balaji Shaktivel. We're going to continue the conversation from there. Vijay Milton sir, welcome back to the show. Vijay Milton sir, இப்போ நாங்க பாலாஜி சக்திவேல் கூட உங்களுக்கு ஒர்க் பண்றது எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் நாங்க. இப்போ நாங்க present projects Volcam 18/9 பத்தி பேச போறோம் நாங்க. First of all, let me congratulate you on the great reviews and success of the film so far. இப்போதான் release ஆயிருக்கு and you've got a very good review. What do you think about that, Vijay sir? இதுவும் அதே மாதிரி தான். Another risk this film. Because when we start this film, Balaji wanted a different language for this film. Kandipa. You should not repeat the same Kadal thing. So we have to do something else. Super different up பண்ணனும்னு because almost the story atmosphere is Kadal, dirty people with good heart. கண்டிப்பா. ஸோ அதனால் அதே மாதிரி விஷுவல் லாங்குவேஜ் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ வி தாட் ஆஃப் கோயிங் ஸ்மால் கேமரா. சூப்பர். ஸோ அப்போ வந்து மொபைல் கேமராவில் ஷூட் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு மொபைல் கேமரா. ஆமாம், நல்லா நீங்கள் பண்ணல விஜய் சார். அது கஷ்டமான இல்லை, அடுத்த ப்ராஜெக்ட் அதுதான். அப்படிங்களா? ஆமாம். சூப்பர். Can't wait. So talking about this film, Vijay sir, நீங்கள் சொல்ல மாதிரி, I mean a lot of people know that you and Balaji sir had made the film Kadal, and people might already assume என்னடா திருப்பி ஒரே காதல் மாதிரி படம் பண்றாங்க. ஸோ அந்த வித்தியாசம் பண்றதுக்கு என்னெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணீங்க நீங்க? சிம்பிள் ஸ்கிரிப்ட்லேயே நீங்கள் எடுத்துங்களேன். வழக்கியன் 18/9 வந்து ஒரு லவ் ஃபிலிம் தான். ஆமாம், அஃப்கோர்ஸ் ஒரு பெண் வந்து ஆண் ரெண்டு பேரும் ஒரு லவ். ஆனால் படத்தில் எந்த லவ் சீனுமே இருக்காது. கரெக்ட். காதலில் இருந்த மாதிரி பிட்வீன் லவர்ஸ் லவ் சீனே கிடையாது. இல்லை, இன்ஃபேக்ட் ஹீரோ ஹீரோயினும் ரெண்டு பேரும் வந்து எக்ஸாக்டாக ஒருத்தர் எக்ஸாக்டாக சொல்கிறேன் மீட் பண்ணுறதுனா கிளைமாக்ஸில் தான் மீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. அது வரைக்கும் வந்து அவள் திட்டிகிட்டு தான் இருக்கா, இவன் வந்து புரியல, இப்படியே தான் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரு லவ்வர்ஸாக ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசிக்கிறாங்கன்னா அது வந்து லாஸ்ட் ஷாட் ஆஃப் த ஃபிலிம் தான். ஸோ அதுவே டிஃப்ரெண்ட் தானே. Talk about your overall experience to Vijay Milton sir. I would have to say, I mean very roughly that your career is still just starting off. I mean you've got your peak, you've got so much more you want to do in the industry. So you've already established yourself as a cinematographer, a very good cinematographer in fact. You're also stepping into the shoes of a director and a writer. Where did that come from, Vijay sir? அது அப்படியே ஆரம்பிச்சிச்சு. காரணம் வந்து ரெண்டு பேர் சொல்லுங்க. ஒருத்தர் வந்து சுஜாதா. ஓகே. இன்னொருத்தர் வந்து எங்கள் அப்பா. பர்ஃபெக்ட். நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்